வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 28/7/2025 சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. 44 வயதிலும் குறையாத அழகு, மீண்டும் நடிக்க வரும் பூஜா. உள்ளம் கேட்குதே படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் பூஜா. அட்டகாசம், ஜே, நான் கடவுள், ஓரம் போ என பல படங்களில் நடித்த பூஜா தமிழ் தாண்டி தெலுங்கு, மலையாள படங்களிலும் கலக்கினார். இலங்கையை சேர்ந்தவரான பூஜா 2016ஆம் ஆண்டு தொழிலதிபர் பிரசாந்த் டேவிட் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகிய பூஜா கணவரின் தொழிலையும் சேர்த்து கவனித்துக் கொண்டு வந்தார். அவ்வப்போது இலங்கை படங்களில் தலைகாட்டி வந்தார். இதற்கிடையில் பூஜா தமிழ் சினிமாவுக்கு வருகிறார் என்று கூறப்படுகிறது. 2 இயக்குனர்கள் அவரிடம் கதை சொல்லி இருக்கிறார்களாம். கதையும் நடிகைக்கு பிடித்து போனதால் விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூஜா மீண்டும் சினிமாவுக்கு திரும்ப இருப்பது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. 44 வயதிலும் அவரது அழகு குறையவில்லை என பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். ரசிகர்களை நம்பி களமிறங்கி இருக்கிறேன் தர்ஷன். ராஜவேல் இயக்கத்தில் தர்ஷன், காளி வெங்கட், ஹர்ஷா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார். ஹவுஸ் மேட்ஸ் திரைப்படம் விரைவில் வெளியாகிறது. சென்னையில் நடந்த படவிழாவில் தர்ஷன் பேசும்போது, இது போன்ற கதையில் நடிக்க வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை என நம்பி இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை தந்த படக்குழுவுக்கு நன்றிகள். ட்ரெய்லரை பார்த்துவிட்டு இது திகில் படமா என்கிறார்கள். அதையும் தாண்டி யூகிக்க முடியாத திரைக்கதையும் ஆச்சரியங்களும் கொண்ட குடும்ப பொழுதுபோக்கு படம் இது. ரசிகர்களை நம்பி களமிறங்கி இருக்கிறேன், அவர்களின் ஆதரவை வேண்டி காத்திருக்கிறேன் என்றார். கதாநாயகி ஹர்ஷா பைஷு பேசுகையில், நான் நடித்ததிலேயே பிடித்த நடிகர் தர்ஷன். படத்தில் எனக்கான சந்தேகங்கள், தமிழ் பேசுவதில் ஏற்பட்ட தடங்கல்கள் போன்றவற்றில் அவர் செய்த உதவிகளை மறக்க முடியாது என்றார். அதாவது கொஞ்சம் காட்டிடு தர்ஷன் போட்டோவையும் இதுக்கு முன்னால பேசணும்ல பூஜா, இதுதான் பூஜா. இதான் வந்து பூஜா. இங்க பாருங்க, கிட்ட வந்து பூஜா இவங்க தான். அந்த தர்ஷன் படத்தை வந்து அவங்க போடல, அப்பனா விட்டுடும். தர்ஷன் படம் இதை போட்டிருக்காங்க. தர்ஷன் படம் இதை போட்டிருக்காங்க. அதையும் காட்டு கிட்டத்துல அவங்களுக்கு தெரியணும்ல, யாரும் தெரிய வேண்டாமா. தர்ஷன் படம் கீழே போட்டிருக்காங்க, இத பாருங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா, இங்க பாருங்க, இவங்களுக்கு தமிழ் தெரியாதான். ஆமா, தமிழ் தெரியாது, அவர் செய்த உதவிகளை மறக்க முடியாது என்றா. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஆனா நான் பேப்பர்ல படிக்கும்போது பல தடைகள், பல வந்து ஏதாவது 1-2 தப்பான இதுவை வந்து நான் வந்து படிக்கும்போது, இப்போ வந்து உதவிகள்னு வரும்போது நான் உதவி அப்படின்னு படிச்சுட்டுனா கூட அதுக்கு அங்கிள் வந்து உதவிகள் வரும். ஏன்னா அவர் காலையிலேயே பேப்பர் படித்து வச்சிருவார். மனப்பாடமாக அவருக்கு திங்கிங், அவருக்கு மனப்பாடமாக இருக்கும். நம்ம பேசுகிற வரி வந்து கரெக்டாக அவர் ஞாபகம் பண்ணி இப்படி வரும், நீங்கள் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உதவிகள் செய்வார். அவர் வந்து அது வந்து நல்ல ஒரு, அடுத்தவங்களும் வளரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதான், நான் நம்பி களமிறங்கி இருக்கிறேன், அவர்களின் ஆதரவை வேண்டி காத்திருக்கிறேன் என்றார். கதாநாயகி ஹர்ஷா பேசுகையில், நான் நடித்ததிலே பிடித்த நடிகர் தர்ஷன். படத்தில் எனக்கான சந்தேகங்கள், தமிழ் பேசுவதில் ஏற்பட்ட தடங்கல்கள் போன்றவற்றில் அவர் செய்த உதவிகளை மறக்க முடியாது என்றார். படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் மூட்டைகள் இருக்கிறது, ரசிகர்களுக்கு விருந்து காத்திருக்கிறது. அதாவது ரசிகர்களுக்கு விருந்து காத்திருக்கிறது என காளி வெங்கட் குறிப்பிட்டார். ஆதித்தண்ணா படத்தில் விரைவில் இயக்குவேன். LCU என்ற பாணியில் நான் இயக்கும் படங்களில் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி இயக்கி ரசிகர்களை ஈர்த்து வரும் லோகேஷ் கனகராஜ் முன்னணி இயக்குனராக ஜொலித்து வருகிறார். தற்போது அவர் போட்டோவை காட்டிட்டு இவர்தான் லோகேஷ் கனகராஜ், இவர்தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்துக்கோங்க.
நம்ம ரஜினிகாந்த் சார் படத்துல கூலி படத்தை தயாரித்தவர் இதோ இவர் தான் அந்த லோகேஷ் கனகராஜ். தயாரித்தவரா டைரக்ட் பண்ணவரா? அதான் லோகேஷ் கனகராஜ் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், இஸ் நாட் அ ப்ரொடியூசர். ஆமா ஆமா, அதனால வந்து அது கொஞ்சம் தெளிவா சொல்லு. எல்சியு என்ற பாணியில் தான் இயக்கும் படங்களில் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி இயக்கி ரசிகர்களை காத்து வரும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முன்னணி இயக்குனராக ஜொலித்து வருகிறார். தற்போது ரஜினிகாந்த் சார் நடிப்பில் கூலி என்ற படத்தை இயக்கி வருகிறார். இப்படம் அடுத்த ஆகஸ்ட் மாதம் நிறைவுக்கு வருகிறது. இந்த நிலையில் அஜித் படத்தை இயக்கப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். அவர் கூறும்போது, அஜித் சார் நடிப்பில் கண்டிப்பாக திரைப்படம் இயக்குவேன், இது 100% உறுதி. அவரது ஆக்ஷன் முகத்தை என்னுடைய படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை உள்ளது. அதாவது அஜித் அண்ணா வந்து எப்பவுமே வந்து கார் ரேஸ் போவாங்க. அது வந்து நான் வந்து யூடியூப்லேயாவது டிவியில் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து ஹேபிட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹேபிட்ஸ் வந்து சினிமாலேயே போகாமல் இதுவும் ஒரு சின்ன ஹேபிட், ஒரு நிறைய ஒரு 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 சாதனை படைக்கிறார். அவர் கார் பந்தயத்திலும் நான் ஏன் அடுத்தடுத்த படங்களிலும் பிஸியாக இருப்பதால் கொஞ்சம் தள்ளி போகிறது. அவர் கார் பந்தயத்திலும் நான் ஏன் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருப்பதால் கொஞ்சம் தள்ளி போகிறது. ஆனால் நிச்சயமாக நடக்கும். எனக்கும் அவருக்கும் ஒரு நேரம் செட் ஆகும் போது கண்டிப்பாக படத்தை இயக்குவேன். அவரை இயக்குவது என் ஆசைகள் ஒன்று என்றார். கண்டிப்பா அண்ணன் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அஜித் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி படம் நிறைய எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா இது வந்து இந்த யூடியூப் சேனல் மூலியமாக கண்டிப்பா வந்து அவருடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்லி நாங்க கண்டிப்பா வந்து வாழ்த்துறோம். அடுத்த நியூஸை பார்க்கலாம். நடிகர்களுக்கு மட்டும் சலுகை தருவதா? பாலிவுட் நடிகை ஆதங்கம். பிரபல இந்தி நடிகையான ராதிகா மதன் சினிமாவில் மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று பேசியுள்ளார். அவர் பேசும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் முதல் 14 மணி நேரம் வரை நடிக்கிறேன். டைரக்டர் சொல்லும்படி உழைக்கிறேன். ஆனால் சில நடிகைகளுக்கு அப்படி உழைப்பே வழங்குவது கிடையாது. சில நடிகர்கள் எல்லாம் 8 மணி நேரம் கூட பங்களிப்பு தருவது கிடையாது. பெண்கள் எங்கள் சூழ்நிலையை சொல்லி பர்மிஷன் கேட்டால் கூட கிடைப்பதில்லை. ஆனால் அதே நடிகர்கள் கேட்டால் உடனடியாக பர்மிஷன் வழங்கப்படுகிறது. நடிகர்களுக்கு வழங்கப்படும் சலுகை நடிகைகளுக்கு கிடைப்பது கிடையாது. இந்த நிலை மாறினால் மட்டுமே சினிமா முன்னேறும் என்று கூறியுள்ளார். இது பாலிவுட் சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. யார் அவங்க போட்டோ காட்டிட்டு? அவங்களுடைய பேர் வந்து ராதிகா மதனா. இதோ இருக்காங்க பாருங்க, அந்த ராதிகா மதன். அமைதி மட்டுமே எனக்கான ஆறுதல். ஆர்த்தி ரவி பரபரப்பு பதிவு. ஆர்த்தி ரவின்றவங்க யாரு? ஜெயம் ரவி மனைவி தானே? ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி. எக்ஸாக்ட்லி அந்த அண்ணனுடைய மனைவி தான் அவர்கள். கொஞ்சம் கிட்ட காட்டு, அங்கிருந்து காட்டினா ஒண்ணுமே தெரியாது. வந்து இது நான் பேப்பர் படிக்கிறதுக்காக மட்டும் தானே தவிர மற்றபடி மனதை புண்படுத்துவதற்கு மட்டுமல்ல. ஏன்னா வந்து ஜெயம் அண்ணா வந்து எங்க வீட்டுக்காருக்கு கோமாளி என்ற படத்துல வந்து வாய்ப்பை கொடுத்தவர் அவர். அண்ணா அவர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஜெயம் ரவி அண்ணா அவர்கள். நான் வந்து பிஜிலி ரமேஷ் அவர்களின் மனைவி. பிஜிலி ரமேஷ் அவர்கள் இப்போ காலமாகிவிட்டார். அவருடைய மனைவி நான். கோமாளி படத்தில் அண்ணன் பிஜிலி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இப்போ வந்து பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு, பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக கடந்த வருடம் அறிவித்தார். ஒரு கட்டத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி அறிக்கை வழியாக சண்டை போட்டுக் கொண்டார். பின்னர் ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் இருவரும் அமைதியாகி தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆர்த்தி ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு கவனிக்க வைத்துள்ளது. அதில் மனது கஷ்டமாக இருக்கும் போது பிரியாணி சாப்பிடுவது ஆறுதல். சண்டைகள் இல்லை, வார்த்தைகள் இல்லை. வாளை ஆட்டி அன்பு காட்டும் செல்லை பிராணிகள் மட்டும் எனக்கு போதும். நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில் ஒரு அமைதி இருக்கிறது. பதில்களை தேட விரும்பமில்லாது எனக்கு அமைதியை ஆறுதல். இது என் கல்லூரி காலத்தில் நான் கற்றுக்கொண்டது. வாழ்க்கை வெள்ளை காகிதம் போன்றது. ஆனால் அதில் கருப்பு நிறத்தால் மட்டுமே எழுத முடியாது. வேதனை பல சோதனைகளை கடந்தாலே பிரகாசிக்க முடிகிறது என்று ஆர்த்தி ரவி குறிப்பிட்டுள்ளார். அக்காவின்
அக்காவின் இந்த ஒரு 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 கருத்து, நல்ல ஒரு கருத்து. அமைதியின் வழியில் அவங்க சென்றிருக்கிறாங்க. அமைதி மட்டுமே எனக்கு ஆறுதல்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அமையட்டும். அண்ணனோட சேர்ந்து சீக்கிரமாக வாழட்டும், அவர்களோட குழந்தைகளோடு வாழட்டும் என்று சொல்லி இந்த சேனலில் யூடியூப் சேனல் மூலிமா நம்ம சொல்கிறது அதுதான். அடுத்த செய்தியை வந்து நம்ம பார்க்கலாம். நன்றியை விட நல்ல வார்த்தைகளை தேடுகிறேன். அண்ணன் சரவணன் அண்ணன் அவர்கள் வந்து இந்த பருத்தி வீரன்ல வந்து கார்த்திக் அண்ணன் கூட நடிப்பாங்க. சரவணன் இதோ நிறைய படம் நடிச்சிருக்காரு. நான் டக்குன்னு சொல்றேன் பருத்தி வீரன்ட்டு. இதோ பாருங்க. நன்றியை விட நல்ல வார்த்தைகளை தேடுகிறேன் அண்ணன் சரவணன் அண்ணன் நிகழ்ச்சி. சசிகலா செல்வராஜ் தயாரிப்பில் பாலாஜி செல்வராஜ் இயக்கியுள்ள சட்டமும் நீதியும் வெப் தொடர் கடந்த 18ஆம் தேதி வெளியானது. சரவணன், நம்ரிதா, சண்முகம், இனியாராம், திருசெல்வம், விஜயாஸ்ரீ உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்று வருகிறது. அதற்கான கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சரவணன் அண்ணா 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஹீரோவாக மறுபிரவேசம் எடுத்துள்ளார். இதன் வெற்றியை படக்குழுவினர் கொண்டாடிய நிகழ்வில் சரவணன் பங்கேற்றார். அவர் பேசும்போது 90களில் நான் ஹீரோவாக களமிறங்கியதில் இருந்து ரசிகர்கள் ஆதரவு அளித்து வருகிறார்கள். இதற்கு நன்றி மட்டும் சொல்லிவிட முடியாது, அதைவிட நல்ல வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். தமிழில் வெற்றி பெற்ற சட்டமும் நீதியும் வெப் தொடரை தெலுங்கில் இயக்கி வருகிறார்கள். விரைவில் இந்தியிலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் காரணம் என்றார். காரணம் என்றார். அப்புறமா இலங்கை டிவியில் சொகுசு மாளிகை கட்டும் நடிகையா பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம் நேயர்களே. இலங்கை டிவியில் சொகுசு மாளிகை கட்டும் பிரபல நடிகை. சினிமா நடிகர்களும் நடிகைகளும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நிலையில் அதை கொண்டு சொகுசு கார்கள், பங்களா, வெளிநாட்டு பயணம் என ஆரம்பித்து காசை செலவழிக்கிறார்கள். பலரும் அதை ரியல் எஸ்டேட் தொழிலும் முதலீடு செய்து வருகிறார்கள். ஆனால் சம்பாதித்த காசில் சொந்த நாட்டில் ஒரு தனி தீவை வாங்கி சொந்த தீவை தனியா வாங்கி வைத்தார் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ். பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் ஜாக்லின் பெர்னாண்டஸ் இலங்கையை சேர்ந்தவர் ஆவர். பல வருடங்களாக சினிமாவில் நடித்து சம்பாதித்த பணத்தை கொண்டு ரூபாய் 8 கோடி வரை இலங்கை அருகில் 4 ஏக்கர் பரப்பிலான ஒரு தனி தீவை 2012ஆம் ஆண்டில் அவர் வாங்கினார். அந்த தீவில் ஒரு சொகுசு மாளிகை கட்ட நடிகை திட்டமிட்டு இருக்கிறாராம். இந்த மாளிகையில் தான் தனது திருமணம் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறாய். அதாவது இந்த மாளிகையில் அவருடைய மாளிகையில தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். விரைவில் 40 வயதை எட்டியுள்ள ஜாக்லின் பெர்னாண்டஸ். இத்துடன் ஒரு நிமிஷம். அப்புறம் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம மோகனா வந்து இப்போதான் ஒரு வாரமாக தான் வந்து இந்த நியூஸ் படிக்கிற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கு. அது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து அது ஒரு பெரிய தவறு அல்ல. ஆமாம், எல்லாமே வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அது முடியாத ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும் பட்சத்தில் வந்து சின்ன இந்த மாதிரி தவறுகளெல்லாம் நிறைய பேப்பர்கள் படிக்க அது ரொம்ப ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃப்ளூயன்ட்லி அது வந்து அது வந்து தயாராகிடும். அதனால் சின்ன அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கோ மோகனா. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறன. அப்படி நீ கேட்டுக்கோ, சின்ன தவறுகள் நான் பண்றேன், அதை பெருசா எடுத்துக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேடு. அதான் மற்ற செய்திகளை பார்ப்போம். சின்ன தவறுகள், இந்த சினிமாவுடைய அந்த வார்த்தைகள்ல பிழை இருந்தால் மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இதெல்லாம் தப்பு பிழை இருந்தால் கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. சினிமா செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.